மேங்களூர் ஸ்டைலில் சுரக்காய் சாம்பார் செஞ்சிடலாங்க. ஒரு டம்ளர் பருப்பு எடுத்து வேக வச்சிடலாங்க. ஜீரகம், 4 பல் பூண்டு, 2 தக்காளி போட்டு நல்லா 2 விசில் விட்டு கடைஞ்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. அதை எடுத்து வச்சுட்டு ஒரு வாணலி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிடலாங்க. அதோடு நம்ம கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. நல்லா வணங்கின பிறகு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லதுங்க. நான் 10 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வெங்காயம் நல்லா வணங்கணுங்க. லைட்டாக சால்ட்டு வேணால் தூவிக்கலாங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதோட நம்ம நல்லா வணக்கி விட்டுறலாங்க. ஒரு 2 நிமிஷத்தில் வணங்கிடும். பெருங்காயத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். அதோடு நாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரே ஒரு தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பருப்பு வேகும்போதே ஒரு தக்காளி போட்டங்க. பூண்டு ஒரு 4 பல் பூண்டு போட்டுக்கலாங்க. வாய்வு இருந்தாலும் எடுத்துருங்க. சொரக்காயும் ஒரு சொரக்காய்ங்க, ஒரு 200 கிராம் சொரக்காய், ஒரே ஒரு கேரட் இதோட ஆட் பண்ணிக்கிறேங்க. அதையும் நல்லா வணக்கலாங்க. வீட்டிலையே அரைச்ச சாம்பார் தூள் 1 ஸ்பூன், கல்லுப்பு 1 ஸ்பூன், காய்க்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. பெரிய ஸ்பூனில் சாம்பார் தூள் 1 போட்டுக்குங்க. நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்குறேங்க, அதுதான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சக்தி மசாலா கூட சேர்த்திக்கலாம். ஆச்சி மசாலா எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்திக்கலாங்க. கல்லுப்பு காய்க்கு தேவையான அளவு போட்டுக்கிறேங்க. எப்பவுமே சாம்பாருக்கு, குழம்பு வகைகளுக்கெல்லாம் கல்லுப்பு போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா பரட்டி விட்டுறலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும். அப்புறம் அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியில், குக்கரில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. நல்லா அதுலேயே கொதிக்குதுங்க. மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் மூடி வச்சா காய் நல்லா வெங்காய் போட்டுக்கலாம். 2 மாங்காய் துண்டு போட்டுக்கிறேங்க. நீங்கள் வேணால் புளி வேணாலும் வேக வச்ச பருப்பையும் பருப்பு நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து இதோட சேர்த்துக்கலாங்க. காய் வந்த பிறகு பருப்பு ஆட் பண்ணணுங்க. மாங்காய் 2 துண்டு போட்டுக்கிறேன். தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய் கொரன்னு அரைச்சி திருகியும் போட்டுக்கலாங்க. நம்ம பருப்பு எடுத்து தண்ணி இதில் ஊற்றிட்டுங்க நல்லா வணக்கி விட்டுருங்க. நல்லா ஒரு கொதி வரணுங்க. இது மேங்களூர் ஸ்டைலில் செஞ்சுருக்குறேங்க இந்த சாம்பார். அதோடு நம்ம திருகி வச்சுருக்கிற தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கை தோண்டி வச்சு மிக்சியில் ஒரு அரைச்சிட்டேங்க கொரன்னு. அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா கொதிச்சு வரது கருவேப்பிலை தேங்காய் கொஞ்சம் கிள்ளி போட்டு திருகி மட்டும் போடணுங்க. போட்டு மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் நேரம் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டுங்க. 10 நிமிஷம் அப்படியே அடுப்புலேயே வச்சுருங்க. அது ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. திருகி மட்டும் போடணும்.